பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். சீயோனில் வாசமாயிருக்கிற தேவன் நம்மிலும் வாசமாயிருக்கின்றார். நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்து கொண்டார், நம்மை அன்பு செய்கின்றார். நம் சரீரம் அவர் தங்கும் ஆலயமாக மாற்றிடுவார். அவர் ஆவியை நமக்கு தந்து நம் சாயலை மாற்றிடுவார். ஒரு பாடலை பாடி நம் செய்தியை ஆரம்பிப்போமா? இருப்பவர் என்னிலும் வாசமாயிருக்கின்றார். சீயோனில் வாசமாயிருப்பவர் என்னிலும் வாசமாயிருக்கின்றார். என்னை தெரிந்து கொண்டார், என்னை அழைத்து கொண்டார், என்னை அன்பு செய்கின்றார். என்னை தெரிந்து கொண்டார், என்னை அழைத்து கொண்டார், என்னை அன்பு செய்கின்றார். என் சரீரம் அவர் தங்கும் ஆலயமாய் மாற்றிடுவார். அவர் ஆவி எனக்கு தந்து என் சாயல் மாற்றிடுவார். என் சரீரம் அவர் தங்கும் ஆலயமாய் மாற்றிடுவார். அவர் ஆவி எனக்கு தந்து என் சாயல் மாற்றிடுவார். சீயோனில் வாசமாய் இருப்பவர் என்னிலும் வாசமாயிருக்கின்றார். எருசலேமை சுற்றி பர்வதங்கள் இருப்பதை போல இருந்திடுவார். எருசலேமை சுற்றி பர்வதங்கள் இருப்பதை போல இருந்திடுவார். என் தோட்டம் வெளியடைப்பார், என் கிணற்றை முத்தரிப்பார், என்றும் அழியாமல் காத்திடுவார். ஜீவ தண்ணீர் சூரந்திடுமே, என் உள்ளம் பொங்கிடுமே. நீர்கால்கள் பாய்ந்திடுமே, என் வயலும் செழித்திடுமே. சீயோனில் வாசமாயிருப்பவர் என்னிலும் வாசமாயிருக்கின்றார். என்னை என்றும் கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை என்றும் கைவிடுவதில்லை. என்றும் என்னை நடத்திடுவார், அவர் அருளை பொழிந்திடுவார், பரிபூரணம் அடைய செய்வார். சந்தோஷம் நிறைந்திடுமே, சமாதானமும் நிலைத்திடுமே. என் துக்கம் மாறிடுமே, என் கண்ணீர் மறைந்திடுமே. சீயோனில் வாசமாய் இருப்பவர் என்னிலும் வாசமாயிருக்கின்றார். சீயோனில் வாசமாய் இருப்பவர் என்னிலும் வாசமாயிருக்கின்றார். என்னை தெரிந்து கொண்டார், என்னை அழைத்து கொண்டார், என்னை அன்பு செய்கின்றார். என்னை தெரிந்து கொண்டார், என்னை அழைத்து கொண்டார், என்னை அன்பு செய்கின்றார். என்னை அன்பு செய்கின்றார். என்னை அன்பு செய்கின்றார். இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவாதி தேவன் எனக்கு கொடுத்த தலைப்பு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள்.
இதற்கு ஆதாரமாக எடுக்கப்பட்ட வேத வசனங்கள் ஏசாயா 52:1, 52:2. ஏசாயா 52:1, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஏசாயா 52:2, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இதுதான் இன்றைய செய்திக்குரிய வேத வசனங்கள். இந்த ரகசியங்களை, சத்தியங்களை உங்களுக்கு நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம்மை பார்த்து சீயோனே என்று அழைக்கிறார். எழும்பு எழும்பு சீயோனே என்று அழைக்கிறார். சீயோன் என்றால் பரிசுத்த பர்வதம். ஆம், நாம் பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் நாம். நம்மை பார்த்து ஆண்டவர் எழும்பு எழும்பு என அழைக்கிறார். அப்படியானால் நாம் இன்னும் உறக்கத்தில் இருக்கிறோம் என்று தானே பொருள். உறக்கத்தில் இருக்கிற நம்மை எழும்பு எழும்பு என்று ஆண்டவர் அழைக்கிறார். என்ன உறக்கம்? பாவத்தின் உறக்கமா? விசுவாசத்தில் உறக்கமா? விரக்தியின் உச்சகட்டத்தில் உறக்கமா? ஊழியத்தின் பாதையிலே உறக்கமா? எந்த உறக்கம்? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்தில் கல்வாரி சிலுவையில் பாடுபடுவதற்கு முந்தின நாள் நெற்றி வேர்வை இரத்தமாக நிலத்தில் விழ ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய சீஷர்களோ தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று. ஆம், வேதனைகள், சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் வரும்போது சோர்வு வருவது உண்மைதான். நம்மால் ஜெபம் பண்ண முடியாது என்பதும் உண்மைதான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:1 வாசித்து பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்திலும் என்றால் இன்ப நேரத்திலும் சரி, துன்ப நேரத்திலும் சரி, எப்பொழுதும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நம் கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 136:1-2 வாசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நிறைந்தவர். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு, உறக்கத்திலிருந்து எழும்பு, விரக்தியின் உச்சகட்டத்திலிருந்து எழும்பு, மரணத்தின் பிடியிலிருந்து எழும்பு, பாதாளத்தின் பிடியிலிருந்து எழும்பு, செத்த வாழ்க்கையிலிருந்து எழும்பு, உயிரற்ற வாழ்க்கையிலிருந்து ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ எழும்பு எழும்பு என்று நம்மை அழைக்கிறார். ஆம், நாம் இருக்கிறது உழையாத சேற்றில் நாம் உழந்து கொண்டு இருக்கின்றோம். பாதாளத்தின் பிடியில் சிக்கி தவிக்கிறோம். உலகத்தின் பிடியில், அசுத்தத்தின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதிலிருந்து நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதோ இந்த பள்ளத்தாக்கிலே கிடக்கும் இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்தாயா என்று கேட்டார். ஆம், பார்த்தேன் என்று சொன்னார். அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி, இவைகள் உயிரிட முடியுமா என்று கேட்டார். அதுக்கு ஏசாயா சொன்னார், ஆண்டவரே, அது உமக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொன்னார். ஆம், ஆண்டவர் அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நரம்புகளை சேர்த்து மாமிசத்தை கொடுத்து அதை உயிருள்ளதாக மாற்றினார். ஆனால் அப்பொழுதும் அதில் ஆவி இல்லை. எனவே கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரிடைபடிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார். மாமிசமாக இருந்தால் மட்டும் போதாது, அதில் உயிருள்ள ஆவி வேண்டும். இந்த ஆவி வேண்டும். கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உயிரற்ற கிறிஸ்தவர்களாக, செத்த கிறிஸ்தவர்களாக, நடமாடும் கிறிஸ்தவர்களாக. ஆனால் உயிருள்ள ஆவி இங்கே இருக்கிறதா? பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். எசேக்கியேல் 37:13-14 வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து
இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை அவ்விடத்திலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். பிரேத குழியில கிடக்கிறவங்களை உயிரடைய செய்கிறார், ஆவியை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? உயிருள்ள வாழ்க்கையா அல்லது உயிரற்ற வாழ்க்கையா? எழும்பு எழும்பு என்று நம்மை அழைக்கிறார். அந்த பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்பாருங்க. அருமையான வசனம். எத்தனை பேருக்கு அதனுடைய பொருள் தெரியும் என்று எனக்கு தெரியாது. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளையே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. இது என்ன வசனம்? பிள்ளை பெறாத எப்படி மகிழ்ந்திருப்பா? கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளையை பெறாதவங்க எப்படி களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரிப்பாங்க? பெரிய ரகசியம், ஆழ்ந்த சத்தியம் இது. பிள்ளை பெறாத மலடி சாராள். சாராளுக்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தாள். அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ மகிழ்ந்திரு, நீ கர்ப்ப வேதனைப்படாட்டாலும் பரவாயில்ல, நீ களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரின்றார். காரணம் என்ன? ஆகார் அடிமைப்பட்டு கிடந்தாள். அவளுக்கு ஒரு பிள்ளை கொடுத்தார். ஆனால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு சாராள் மூலமாகத்தான் பிறந்தான். அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி உருவாயிற்று. எனவே நீ கவலைப்படாதே, எழுந்து ஆர்ப்பரி. ஒருவேளை நீ கிறிஸ்துவை பெற்றெடுக்காமல் இருக்கலாம், கிறிஸ்து உன்னோட உள்ளத்தில் பிறக்காமல் இருக்கலாம், ஆனாலும் பரவாயில்லை, கவலைப்படாதே, ஆர்ப்பரி, எழுந்த ஆர்ப்பரி, கிறிஸ்துவை பெற்றெடு, ஒரு சந்ததியை உருவாக்கு, கிறிஸ்துவின் சந்ததியை உருவாக்கு என்று இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். தேவாதி தேவனாகிய கர்த்தர் நமக்கு 3 காரியங்களை இந்த சத்தியத்தின் மூலமாக எடுத்து உரைக்கிறார், இன்றைக்கு உணர்த்தி காட்டுகிறார். 1, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள், hearken unto me. 2வது, எழும்பு எழும்பு சீயோனே. எழும்பு எழும்பு சீயோனே என்பது 3 இடங்களில் வருகிறது. ஏசாயா 51:9, 51:17, 52:1. எழும்பு எழும்பு சீயோனே. 51:9 எழும்பு எழும்பு பெலன்கொள் என்று அழைக்கிறார். 51:17 எழும்பு எழும்பு கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி கொடுத்திருக்கிற எருசலேமே எழுந்து நில் என்கிறார். 52:1-2 எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்கிறார். இதனுடைய ரகசியம், ஆழமான சத்தியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது முதலாவதாக சொல்றார், எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே என்று அழைக்கிறார். நாம் கர்த்தரின் புயங்களாக இருக்க வேண்டும், பெலன் கொள்ள வேண்டும். பெலனற்றவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நம்மிடத்தில் பெலன் இல்லை. உலகத்தில் வாழ்க்கையில் சோர்ந்து போய் ரொம்ப சோகத்தோடு, துயரங்களோடு, துன்பங்களோடு, ஒரு விரக்தியோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே என அழைக்கிறார். அடுத்தபடியாக எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி கொடுத்திருக்கிற சீயோனே, நீ எழுந்து நில் என்கிறார். அடுத்தபடியாக, சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்கிறார். என்ன பொருள்? நாம் பலன் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உக்கிரத்தின் பாத்திரம் நாம் குடித்து கொண்டிருக்கலாம். அவருடைய கரத்திலிருந்து உக்கிரத்தின் பாத்திரத்தை நாம் வாங்கி குடித்து கொண்டு இருக்கலாம். அது என்ன உக்கிரத்தின் பாத்திரம்? உக்கிரத்தின் பாத்திரம் என்பது நம்மளுடைய அறியாமையினாலே, நம்முடைய அசட்டையினாலே, நம்முடைய அசுத்தமான கிரியைகளினாலே தேவனால் நமக்கு கொடுக்கப்படும் இக்கட்டுகள், இடையூறுகள், பாடுகள், கஷ்டங்கள், நோய்கள். இதுதான் உக்கிரத்தின் பாத்திரம். இதை வாங்கி கொடுத்திருக்கிற நாம் எப்படி இருப்போம்? உக்கிரத்தின் பாத்திரம். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இந்த உக்கிரத்தின் பாத்திரத்தை குடித்து கொண்டு இருக்கிறோம்?
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நாம் இவ்வுலகில் அனுபவிக்கும் பாடுகள், அதுதான் அந்த உக்கிரத்தின் பாத்திரம். ஆனாலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சீயோனே நீ எழுந்து நில், எழுந்து நில் என்று அழைக்கிறார். அதாவது எருசலேம் என்பது ஒரு பரிசுத்த நகரம், இந்த ஹோலி சிட்டி அப்படின்னு ஒரு தடவை மொத்தம் 8 இடங்களில் இந்த வேதாகமத்தில் குறிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது நெகேமியா 11:1, 18, ஏசாயா 48:2, ஏசாயா 52:1, தானியேல் 9:24, மத்தேயு 4:5, 27:53, வெளிப்படுத்தல் 11:2. இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எருசலேம் பரிசுத்த நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த நகரம், பரிசுத்த நகரம் தேவாதி தேவனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டது. ஆனால் அந்த எருசலேம் மக்கள் தேவனை மறந்து, அவருடைய கட்டளைகளை மறந்து, அவருடைய சித்தத்திற்கு மாறாக நடந்தார்கள். விக்கிரக ஆராதனைக்கு அடிமையானார்கள், தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், தேவனை மறந்து போனார்கள். அப்பொழுது தேவாதி தேவன் அவர்களுக்கு உக்கிரத்தின் பாத்திரத்தை கையில் குடிக்க கொடுத்தார். அதாவது பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார், ரோமர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். சிறைப்பிடிக்கப்பட்டு இந்த எருசலேம் ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. இன்று நாமும் தேவாதி தேவனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். என்ன நோக்கம்? கிறிஸ்துவின் சந்ததி, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாமே சாட்சிகள். அதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட நாம் இன்றைக்கு அசுத்தத்தினாலும் பாவங்களினாலும் இச்சைகளினாலும் பலவிதமான பாவங்களில் விழுந்து, அவருடைய சித்தத்தை மறந்து, அவருடைய கட்டளைகளை மறந்து தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கும் உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்ச கொடுப்பார், உறிஞ்ச கொடுப்பார். உக்கிரத்தின் பாத்திரம் என்றால் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 51, 18, 21 வாசித்து பாருங்க. அதாவது பிள்ளைகள் இருப்பாங்க ஒரு தாய்க்கு, அந்த தாய் மது குடிக்காமல் வெறிகுண்டவளைப் போல இருப்பார். அந்த புத்திரர்கள் இருந்தும் தாயை நடத்துவதற்கு ஒருவரும் இல்லாத ஒரு வாழ்க்கை, வளர்த்த குமாரர்கள் கை கொடுத்து உதவாத வாழ்க்கை, பாழ்கடிப்பு, சங்காரம், பஞ்சம், பட்டயம், பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான நிலை, எவ்வளவு வந்தாலும் காணாது, அப்படிப்பட்ட ஒரு தரித்திரமான வாழ்க்கை. இதுதான் உக்கிரத்தின் பாத்திரம். பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? பிள்ளைகளும் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக, வலையிலே சிக்குண்ட கலைமானை போல வீதியிலே மூர்ச்சித்து விடுவார்கள். பலவிதமான கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி அவர்கள் மூர்ச்சித்து கிடப்பார்கள். இப்படிப்பட்ட உக்கிரத்தின் பாத்திரத்தை இனி நீ குடிப்பதில்லை என்ற ஆறுதலின் தேவன் வாக்களிக்கிறார். ஏசாயா 51, 22 வாசித்து பாருங்க. ஆறுதலின் தேவன், இரக்கத்தின் தேவன், கிருபை நிறைந்த தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி நீ என் உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பதில்லை என்று வாக்களிக்கிறார். அதாவது எந்த பாபிலோன் அந்த எருசலேமை அடிமைப்படுத்தியதோ அதே பாபிலோனை எதிரிகளுக்கு அடிமையாக்கப்பட்டு அந்த பாபிலோனை அழித்து போட்டார் ஆண்டவர். யாரால் நமக்கு இடையூறுகள் வருகிறதோ, யாரெல்லாம் நமக்கு இடையூறு செய்கிறார்களோ, நம் முதுகிலே ஏறி மிதிக்கிறார்களோ, அவர்களையெல்லாம் திரும்ப நாம் முதுகிலே ஏறி மிதிக்கும்படியான சூழ்நிலை உருவாக்குவார். இதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய மகத்துவம், மகிமை. அடுத்தபடியாக எழும்பு எழும்பு என்ற என் வாக்குக்கு செவி கொடுங்கள், எழும்பு எழும்பு என்று சொன்ன ஆண்டவர் கடைசியாக புறப்படுங்கள் புறப்படுங்கள் என்று நம்மை அழைக்கிறார். டிபார்ட் டிபார்ட். ஏசாயா 52, 7, 12. அதாவது அந்த பாபிலோன் சைரஸ் மன்னனால் தோற்கடிக்கப்பட்டது. தோற்கடிக்கப்பட்ட உடனே அந்த எருசலேம் மக்களுக்கு, அதாவது யூதர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. ஏசாயா 49, 41, 27 வாசித்து பாருங்க. அதே போல நாம் தேவனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அடிமைத்தனத்தில் இருக்கலாம். பாபிலோன் எப்படி பாபிலோனுக்கு எருசலேம் மக்கள் அடிமைப்பட்டு இருந்தார்களோ அதே போல நாமும் பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். பிரித்தெடுக்கப்பட்ட நாம் பாவத்திற்கும் உலகுக்கும் சாத்தானுக்கும் கண்களின் இச்சைக்கும்
ஜீவனத்தின் பெருமைக்கும் நாம் அடிமைப்பட்டு கிடக்கலாம். ஆனால் அதிலிருந்து இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரால் நமக்கு விடுதலை கிடைத்தது. அன்றைக்கு பாபிலோன் அழிக்கப்பட்ட காரணத்தினால் ரோமர்களிலும் பாபிலோனும் அடிமைப்பட்டு கிடந்த யூதர்கள் சாரையாக வெளியேறினார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஏசாயா 40:1. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது. அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், நமக்கும் சாத்தானுக்கும் உள்ள போர் முடிந்து விட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடித்து விட்டார். பாவங்களையும் சாபங்களையும் ஆணி அறிந்து விட்டார். உலகத்தை சிலுவையில் அறைந்து விட்டார். நாமும் உலகத்தை சிலுவையில் அறைய வேண்டும். உலகத்தை சிலுவையில் அறைந்து இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படியாக அவருடைய மரணத்தை நாம் சுமந்து கொண்டு திரிய வேண்டும். இதுதான் இந்த சத்தியத்தின் சாராம்சம். தயவு செய்து கடைசியாக உங்களிடத்தில் நான் முடிவாக ஒரு சிறு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆறுதலின் தேவன், இரக்கத்தின் தேவன், கல்வாரி சிலுவையில் அவருடைய பரிசுத்த இரத்தத்தை விலைக்கரையமாக கொடுத்து நம்மை மீட்ட தேவன் நம்மை பார்த்து என்று பேசுகிறார். எழும்பு, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமை உனக்கு தெரியாது, அவ்வளவு வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறது. நீ எழுந்திரில், எழும்பு. தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னிடத்தில் நீக்கி போடுகிறேன். தத்தளிப்பின் வாழ்க்கை உனக்கு இனிமே வராது. எழும்பு. மட்டுமல்ல, புறப்படுங்கள். இந்த நற்செய்தியை சுவிசேஷமாக அறிவிக்க புறப்படுங்கள். அந்த இடத்திலிருந்து கிளம்புங்கள். உலகத்தின் பிடியிலிருந்து வெளியே வாருங்கள். உலகத்துள் ஒட்டாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கை வேறு, உலகத்தார் வாழ்க்கை வேறு. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தமானவர்கள், பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரமானவர்கள். அதிலிருந்து புறப்படுங்கள். அசுத்தமானதை தொடாதீர்கள். உங்களை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நமக்கு அவர் ஆறுதல் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் ஏசாயா 52:7 வாசித்து பாருங்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கட்டுகளை அவிழ்த்து விடு, தூசியை உதறிவிட்டு எழுந்து விடு, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அலங்கார வஸ்திரம் என்னென்ன? ரட்சிப்பின் வஸ்திரம், தூய வஸ்திரம். அதில் இந்த உலகத்தால் பார்த்துக்கொள். எழுந்திரு, எழும்பு என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:6 மற்றவர்கள் தூங்குவதை போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ரோமர் 13:12 சொல்லுகிறது, நாம் நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்கதா வேலையாயிற்று. 1 கொரிந்தியர் 16:11 விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று கூறி ஒரு பாடலுடன் இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். பாடுவோமா? விழித்திருந்து ஜெபித்திடுவோம், நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். விழித்திருந்து ஜெபித்திடுவோம், நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். என்றும் உறுதியாய் இருந்திடுவோம், என்றும் உறுதியாய் இருந்திடுவோம். நாம் உள்ளத்தில் திடன் கொள்ளுவோம், நாம் உள்ளத்தில் திடன் கொள்ளுவோம். விழித்திருந்து ஜெபித்திடுவோம், விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். பாடுபட்டால் கிறிஸ்துவோடு மகிமை அடையோமே. கிறிஸ்துவோடு சேர்ந்து பாடுபட்டால் கிறிஸ்துவோடு மகிமை அடையோமே. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள்ளு. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள்ளு. அலங்கார வத்திரத்தை உடுத்திக் கொள்ளு,
தூசியை உதறிவிட்டு எழுந்து விடு, கழுத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடு. சிறைப்பட்ட சீயோனே எழுந்து நில்லு, சிறைப்பட்ட சீயோனே எழுந்து நில்லு. விழித்திருந்து ஜெபித்திடுவோம், நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். விழித்திருந்து ஜெபித்திடுவோம், நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். நித்திரை தெளிந்து விழித்து விடு, மரித்தோரை விட்டு எழுந்து விடு. நித்திரை தெளிந்து விழித்து விடு, மரித்தோரை விட்டு எழுந்து விடு. இருளின் கிரியையை அழித்து விடு, வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளு. புறப்படுங்கள் புறப்படுங்கள், தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கிவிடும். புறப்படுங்கள் புறப்படுங்கள், நற்செய்தி அறிவிக்க புறப்படுங்கள். புறப்படுங்கள் புறப்படுங்கள், தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கிவிடும். புறப்படுங்கள் புறப்படுங்கள், இந்த நற்செய்தி அறிவிக்க புறப்படுங்கள். விழித்திருந்து ஜெபித்திடுவோம், நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். விழித்திருந்து ஜெபித்திடுவோம், நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். என்றும் உறுதியாய் இருந்திடுவோம், என்றும் உறுதியாய் இருந்திடுவோம். நாம் உள்ளத்தில் திடன் கொள்ளுவோம், நாம் உள்ளத்தில் திடன் கொள்ளுவோம். எங்கள் அன்புள்ள இரக்கமும் கருணையும் தயவும் வல்லமையும் பராக்கரம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக, இந்த செய்திக்காக, இந்த பாடல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை இந்த செய்தியை கொடுப்பதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கூட்டிக் கொண்டு வந்து இதை நல்ல முறையிலே கொடுக்க கிருபை புரிந்த காரணத்திற்காக கோடாகோடி ஸ்தோத்திரம். இதை கேட்ட மக்கள் பயனடைகிறார்கள். அவர்கள் எழும்பி பலனை தரித்து கொள்ளும்படியாக, கர்த்தரின் புயமாக விளங்கும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.